இந்த காலதாமதம் தாவேக்காவிற்கு ஒரு பலனை கொடுக்கும்னு பலரும் சொல்றாங்க. அதுக்குள்ள கட்டமைப்பு ரீதியாகவும், அரசியல் ரீதியாகவும் பல விஷயங்கள் அவருக்கு கை கொடுக்கும். கூட்டணியும் அதுக்குள்ள வலிமை பெற்றுரும் அப்படின்னு சொல்றாங்க. இது சாத்தியமாங்க? கூட்டணி வலிமை பெற்றால் கூட்டணிகள் அவங்களுக்குள்ள ஷேர் கேட்பாங்க. இப்போ உள்ளாட்சி தேர்தல்னு வந்தால் காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு 50% கொடுக்கணுங்கன்னு காலையில சொல்லியிருந்தாங்க. 50% கொடுத்தா தாவேக்கா எத்தனை இடத்துல போட்டி போட முடியும்? டிமாண்ட் வரும். திமுக கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு இவங்க என்னென்ன பிரச்சனைகள் கொடுத்தாங்களோ அந்த பிரச்சனைகளை இப்ப தாவேக்கா கூட்டணியில இருந்து கொடுப்பாங்க. அதை அவங்க சமாளிக்க வேண்டியது வரும். திமுகவும் கொடுக்கும், சிபிஐ சிபிஎம்மும் கொடுக்கும், விசிகா கொடுக்கும், எல்லாருமே கொடுப்பாங்க. இந்த அதிமுகல இருந்து போய் சேர்ந்திருக்கிற அந்த குரூப்பும் கொடுக்கும். இப்ப தாவேக்காவிலே ரொம்ப வருஷமா விஜய் ரசிகர் மன்றம், நற்பணி இயக்கம்னு வந்தவங்க இதுல மனப்புழுக்கம் தான் அடைவாங்க. ஏன்னா அவங்களுக்கான அரசியல் வாழ்க்கை அதுல பாதிக்கப்படும். இடைத்தேர்தல் டைம் கொஞ்சம் காலதாமதமாய் இடைத்தேர்தல் வந்தா தாவேக்காவுக்கு நல்லதா கெட்டதாங்கிற கேள்விக்கு இப்போ உடனடியா பதில் சொல்ல முடியாது. ஏன்னா தாவேக்காங்கிற கட்சி அதோட அப்பீலே ஃப்ரெஷ்னஸ் தான். திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம்னு நினைக்கும் போது தாவேக்காவுக்கு குறிப்பா விஜய்க்கு விசிலுக்கு ஓட்டு விழுந்தது. ஆனா இப்ப கிட்டத்தட்ட அதிமுகவே மாறிட்டு வருதுங்க தாவேக்கா. இப்ப கணக்குகளை எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50-60 பேர் பழைய அதிமுக தான். அது அவங்க எம்எல்ஏ டிக்கெட் கிடைக்காதவங்க, அதிமுக அதிருப்தியானவங்க எல்லாருமே தாவேக்காவுக்கு போயிருக்காங்க, ஓட்டு வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் பேர் அதுல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் நல்ல ஓட்டு வாங்கியிருக்காங்க, செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு தான் அந்த 1.25 கோடி ஓட்டு வருது தாவேக்காவுக்கு. அப்ப விஜய்க்கு மட்டுமே விழுந்த ஓட்டு எவ்வளவு அப்படிங்கறதெல்லாம் உடனடியா நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஆனா அவங்க நிறுத்தின கேண்டிடேட்ல குறைந்தபட்சம் 20-25% பேர் 240ன்னு அப்ராக்சிமேட் சைஸ் வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா ஒரு 60 பேர் அதிமுக தான், எக்ஸ் அதிமுக தான் அதிருப்தியாளர்கள். தாவேக்கா ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தது 25 பேர், அவங்களும் அதிமுக தான். அதாவது மொத்தம் 144ங்க தாவேக்கா ஆதரவு. 144ல 25, அது கிட்டத்தட்ட ரஃப்லி 20% வருது. அப்ப ஆவரேஜா அதிமுக ஓட்டு வங்கியிலிருந்து இல்ல அதிமுக பழைய எம்எல்ஏக்கள், எம்எல்ஏ ஆஸ்பிரண்ட் அவங்க ஓட்டு வங்கியிலிருந்து ஒரு பெரும்பகுதி தாவேக்கா ஓட்டு வங்கியா மாறி இருக்கு. அப்ப இந்த 1.25 கோடியில அது எவ்வளவுங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ண வேண்டிய விஷயம். ஒட்டுமொத்தமா தாவேக்காவுக்கு விஜய்க்கே அவ்வளவு விழுந்துருச்சு அப்படிங்கிற வாதம் என்னால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப இதே விகிதாச்சாரம் அப்படியே உள்ளாட்சி தேர்தலில் பிரதிபலிக்கும், இல்ல வரப்போற இடைத்தேர்தலில் பிரதிபலிக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது.